வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா, அண்ணாமலை கேம்பெயின் போறாருன்னு வச்சுக்கோமே. இப்போ பிரச்சாரத்துக்கு போகும்போது சூலூர் ரீஜியனில் போகும்போது அதிமுகவினர் அண்ணாமலையுடைய வாகனத்தை தடுத்து நிறுத்தி அவங்க சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. இதை நம்ம ஒரு 15 நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்போம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆவாரம்பாளையத்தில், கோயம்புத்தூர் ஆவாரம்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை 10 மணிக்கு மேலே கேம்பெயின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையுடைய வாகனத்தை தடுத்து நிறுத்தி திமுகவினர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வாக்குவாதம் செஞ்சிருக்காங்க. இதை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா, பாஜகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் 10 மணிக்கு மேலெல்லாம் கேம்பெயின்லாம் பண்ணலை, 10 மணிக்கு முன்பாகவே மைக்கு இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம், நாங்கள் வீட்டுக்கு போய்க்கு இருந்தோம். ஸோ அந்த வாகனத்தை தடுத்து நிறுத்தி திமுகவினர் கலாட்டா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக விளக்கம் கொடுத்தாங்க. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அண்ணாமலை அவர்களுடைய வாகனத்தை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியிருக்காங்க. 10 மணிக்கு மேலே அண்ணாமலை கேம்பெயின் பண்ணதாக புகார் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அண்ணாமலை யாரு? அவரே ஒரு எக்ஸ் ஐபிஎஸ், அவரே ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தவர், எஸ்பியாக இருந்திருக்காரு, பிறகு பார்த்தீங்கன்னா டிசிபியாக இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு இந்த தேர்தல் விதிகள் இதெல்லாம் அத்துப்படியாக தெரியும், நல்லா தெரியும். அவர் பார்த்தீங்க அப்படின்னா, எங்கே நான் எலெக்ஷன் எந்த செக்ஷனை நான் வயலேட் பண்ணேன், 10 மணிக்கு முன்பாக 9:58க்கே வண்டியில் பார்த்தீங்கன்னா மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸுக்கு கேம்பெயின் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். 10 பாயிண்ட்ஸ், 10 இடங்களில் பொதுமக்களை சந்திப்பதற்காக பிளான் செய்யப்பட்டுச்சு. நார்மலாகவே இந்த அரசியல் பிரச்சாரங்களில் இது நடக்குங்க. என்ன தெரியுமா, நார்மலாக எல்லாத்துடைய பிரச்சாரத்திலையும் இந்த ஒரு விஷயம் நடக்குங்க. இப்போ 10 மணி தான் டைம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோமே, மொத்தம் ஒரு 10 இடம் இருக்குது, வாக்கு கேட்டு அந்த வேட்பாளர் வராரு அப்படின்னா 8 இடம் வரும்போது, 8வது இடம் வரும்போதே 10 மணி ஆயிரும். அப்போ மீதி 2 இடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தொண்டர்கள் காத்திருப்பாங்க, மக்கள் காத்திருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அப்படியே திரும்பி போயிடுவாங்களா? அப்படி போக மாட்டாங்க. மைக்கு இதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு, அப்போ 10 மணி வரும்போதே சொல்லிடுவாங்க, இது மாதிரி 10 o'clock தாண்டிடுச்சு, அதனால ஓட்டு கேட்க மாட்டார் வேட்பாளர், ஓட்டு கேட்க மாட்டார், பொதுமக்களை ஜஸ்ட்டு சந்திச்சுட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைக்கிலே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. 10 மணிக்கு முன்பாகவே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதன் பிறகு அந்த வேட்பாளர் அங்கே கூடி இருக்கக்கூடிய அந்த பொதுமக்களை சந்தித்து கையெடுத்து வணக்கம் மட்டும் சொல்லிட்டு கிளம்பி போவார். இதை நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். இது ஒரு நார்மல் விஷயம். இதை தான் அண்ணாமலை பண்ணியிருக்காரு. 10 மணிக்கு கிராஸ் பண்ண பிறகு அவருடைய கோயம்புத்தூருக்கு ரிட்டர்ன் வரும்போது 2 பகுதி இருந்திருக்கு. அந்த 2 பகுதி வழியாக தான் வரணும். வரும்போது அந்த பகுதியில் கூடியிருக்கக்கூடிய மக்களை பார்த்துட்டு பார்க்காம கண்ணை மூடிட்டா போக முடியும். இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேஜிக் படங்கள்ல எல்லாம் ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னா, டக்குன்னு மறைஞ்சிட்டு டக்குன்னு ஒரு இடத்துல டக்குன்னு வருவாங்க. அது மாதிரி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அண்ணாமலை இந்த 10 மணி ஆன உடனே டக்குன்னு மறைஞ்சிடணும், அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கணும், வழியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, கார்ல எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, சிம்பிளாக புரிகிற மாதிரி தான் சொல்றாரு. 10 மணி ஆயிடுச்சு, மைக்கை ஆஃப் பண்ணியாச்சு, லைட்டை ஆஃப் பண்ணியாச்சு. கோயம்புத்தூருக்கு போகும்போது, அதாவது தங்கி இருக்கக்கூடிய பகுதிக்கு போகும்போது அந்த வழியில் 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த பகுதியில் மக்கள் திரண்டு இருக்காங்க. அப்போ ஜஸ்ட்டு வணக்கம் சொல்லிட்டு நான் போகிறேன், இதில் என்ன தப்பு இருக்குது? 10 மணிக்கு மேலே ஓட்டு தான் கேட்கக்கூடாது அப்படிங்கிற ரூல் தான் இருக்குது. வேட்பாளர் வெளியிலே நடமாடக்கூடாது, வீட்டுக்கு போயிடணும், இல்லை அறைக்கு போயிடணும், தங்கக்கூடிய ஹோட்டலுக்கு போயிடணும் அப்படிங்கிற ரூல்லாம் கிடையாது. 10 மணிக்கு மேலே வாக்கு கேட்கக்கூடாது, பிரச்சாரம் பண்ணக்கூடாது, மைக்கில் கேம்பெயின் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல் தான் இருக்குது. போகும்போது பொதுமக்களை பார்த்தா வணக்கம் வைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. இதில் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்டேட் என்ன அப்படின்னா, 10 மணிக்கு மேலே அண்ணாமலை கேம்பெயின் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சூலூரில் இப்போ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிங்காநல்லூர் காவல்துறையை சேர்ந்தவர்களும் இப்போ வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம பார்க்க முடியுதுங்க. ஸோ இதை பார்த்துட்டு பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அண்ணாமலையை பார்த்து இப்போ திராவிட கட்சிகள் அந்த அளவுக்கு பயந்து போயிருக்கு, அண்ணாமலையுடைய வெற்றி கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு, அதனால இப்படியெல்லாம் நெருக்கடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஜூன் 4 அண்ணாமலையுடைய பர்த்டே அன்னைக்கு அண்ணாமலை கோயம்புத்தூரில் நிச்சயம் வெற்றி பெறுவார், பெரிய ஒரு மார்ஜினில் வெற்றி பெறுவார், எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் நம்பிக்கை தெரிவிக்கிறத நம்ம பார்க்க முடியுதுங்க.
இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.